அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசினருக்கு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், 2 செவ்வாய், 4 ராகு, 5 சனி, அஸ்தமத்தில் குரு வக்கிரம், 10 கேது. ஆக விருச்சிக ராசினருக்கு ஜென்மராசியில் சுக்கிரன், புதன் இருப்பதாலும் 8 சஞ்சரிக்கும் குரு வக்கரகத்தில் இருப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2 செவ்வாய் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் சூரியனும் சஞ்சரிக்க இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். வீண் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டால் சில ஆதாயங்களை அடையலாம். வண்டி வாகனங்கள் மூலமாக எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. படிப்பில் கவனம் தேவை. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். வார மத்தியில் சூரியன் 2ஆம் இடமாகிய தன குடும்ப ஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைகிறார். ராசியில் சுக்கிரனும் லாபாதிபதியான புதனும் இணைந்திருப்பது ஓரளவு சிறந்த அமைப்பு தான். சுக்கிரன் தங்களுடைய 7வது ராசியை பார்ப்பதால் கூட்டு தொழில் முன்னேற்றமாக நடைபெறும். கணவன் மனைவி உறவுகளில் இணக்கம் உண்டாகும். அதனால் குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம் நிலவும். சிலருக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும். வியாபாரம் செய்பவர்களுக்கு சிலருக்கு விரும்புகின்ற இடமாற்றங்கள் கிடைக்கும். புதிய கட்டிடத்திற்கு செல்லும் வாய்ப்பு உருவாகும். வாக்குஸ்தானத்தில் 2 நெருப்பு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் சென்று இணைந்திருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. பேச்சில் உஷ்ணம் பறக்கும். சூடாக பேசுதல் கூடாது. வேகமாக பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம். வம்பு வழக்குகளில் ஈடுபடக்கூடாது. 4ஆம் இடம் பலம் குறைந்திருப்பதால் உடல் சுகம் குறையும். சிலருக்கு தாயார் உடல் நலனில் கவனம் தேவை. தேவையில்லாத காரியங்களை செய்து மன அமைதி குறைவை ஏற்படுத்த வேண்டாம். கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுங்கள். முருகப்பெருமானை வழிபடுங்கள். கடின உழைப்பு இருக்கும். வண்டி வாகனங்கள் அவ்வப்போது ரிப்பேராகி பழுதாகி செலவு வைத்து கொண்டே இருக்கும். தங்களின் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. பிபி, சுகர் உள்ளவர்கள் உடல் நலனை நன்றாக பராமரிப்பது நல்லது. முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.